ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ். எத்தனை வருஷம் தெரில, எத்தனை மாதம் தெரில, நான் வீடியோ போட்டனாலும் தெரில, போடலைனாலும் தெரியல. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு RC24 இதில் நம்ம இந்தியன் பிளேயர் எல்லாருமே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். எத்தனை ஓவர் மேட்ச்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஓவர் மேட்ச்சு. ஓகே, நான் உள்ளே போயிட்டு கூப்பிட்றேன். ஓகே, மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இன்னும் சிறிது நேரத்தில் டீமில் இருக்கிறவங்களாம் காட்டுறேங்க. கேப்டனை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். கேம் 600 LP இதில் டாஸ் போட போகிறாங்க. RC24 நீங்கள் தான் பிளேயர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் பிளேயர் என்ன டீம் எடுக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டீம் எடுத்துக்கலாம். 5 ஓவர் மேட்ச். இது நான் 20 ஓவர் மேட்ச் போடலான்னு நினச்சேன், டைம் பட்டல. இந்தியா டாஸ் வின் பண்ணி இதுதான் நம்மளோட பிளேயர்ஸ். ஓகே, இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தால் லேட் ஆயிடும். ஓப்பனர்ஸாக நல்லா படா பிளேயர் சூரியகுமார் யாதவ் கையையும் சுப்மன் கில்லையும் இறக்க போகிறேன். என்னன்னு தெரியாது, ஆனால் ஆடுவாங்க. கில் ஆன் ஸ்ட்ரைக். பந்து எப்படி போட்டாலும் 6 என்று பவுலருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. Glorious, absolutely glorious. 4ஆக போய்விட்டது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 5 ஓவர் மேட்ச்சில் ஒவ்வொரு 6 உன்னிப்பாக அடிக்க வேண்டும். கமாண்ட்ரி இவ்வளோ மொக்கையாக யாரும் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் கொடுப்பேன். இன்னொரு 4. சுப்மன் கில் பேட்லேருந்து வெறும் 4ஆக போயிட்டுருக்குது. நேற்று மும்பை தோற்று போச்சு RRோட. ராஜஸ்தான் யாராவது மும்பை சொல்லுங்க, கமெண்ட் ஆஜராயிருங்க. வெறும் 4ஆக போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 போடப்படவில்லை. I know he's a fierce competitor and doesn't shy away from a challenge, but that is just crossing the line, I think. The ball is looking furious. It's a short ball coming. Oh my god, டாட் பால். ஒவ்வொரு பந்து 5 ஓவர் மேட்ச்சில் விடாமல் அடிக்கணும். Batsman should watch the ball closely and get in line at the ball. இதுலயே ஹர்திக் பாண்டியா இருக்கிறாப்ல. Oh, that's hit him. Oh, சுப்மன் Position there. No ball. Free hit. சுத்தல பந்து பறக்க போகிறது. Batsman all set to catch it on this free hit. பந்து எங்க போகுது, எப்படி போகுது என்று தெரியவில்லை. சிக்ஸர். Good pick-up shot this. Has that gone for a 6? Yes, it has. சுப்மன் கில் பேட்லேருந்து ஒரு 6 ரன். ஃப்ரீ ஹிட் கொடுக்கிறீர்களா என்று சொல்லி பேட்டில் விட்டார், இழுத்து விட்டார், தெரித்து விட்டது. பந்து எங்க போகுது என்று தெரியவில்லை. இந்த ஓவரில் மட்டும் 24 ரன் வந்திருக்கிறது. எல்லாம் 4 அடித்தாலும் 24 ரன் தான். 2 6, 4 4 அடித்தாலும் 2 ரன் தான். 3 4 தான். ஒரு நோபால் போட்டாரு, மேட்ச் எங்கேயோ திரும்பிடுச்சு. வேற சொல்லப்பட்டிருக்கு. நோபாலோட சேர்த்து. ஆனால் சுப்மன் கில்லுக்கு இது 24 ரன் தான். சூரியகுமார் யாதவ் மும்பையோட முதுகெலும்பு வந்திருக்கிறார். குஜராத்தோட
It's a full house here, and what an atmosphere we've had for this match. Picked and deposited out of the park for a first strike. First பந்து first six. Power play முடியறதுக்குள்ள எத்தனை சிக்ஸ் வேணா போலாம். I tell you what, he uses the crease well to play the spinners. எத்தனை ரன் வேணா போலாம். Up in the air. Again on catches the call and well taken by the fielder. Catch. New Zealand பாருங்க. Fielding side is ecstatic after that break. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 5 ஓவர் மேட்ச் எத்தனை விக்கெட் போகட்டும். இப்போது இறங்க போறவர் விராட் கோலி. விராட் கோலி இறங்கி இருக்கிறார். கிங் கோலி. Smart bowling according to the field set. இப்போது ஃபர்ஸ்ட் பந்து சிக்ஸா? Well past the edge of the bat. கோலி ஐபிஎல் ஆட்டம் பட் டக் அவுட் ஆகி காலி ஆயிராதீங்க. Again it's a catch. பேட்ல ஒழுங்கா படல, லைட்டா எட்ஜ் மாதிரி பேட் பட்டது. கோலி இப்பொழுது காலி. என்ன ஆக போகுதோ தெரியவில்லை. கோலி காலியாகிவிட்டார். அடுத்தது ரோஹித் சர்மா வந்து என்ன பண்ண போகிறார் என்று தெரியவில்லை. கோலி முட்டை போட்டு விட்டது. கோலி முட்டை போட்டு போயிடுச்சு. இப்பொழுது ரோஹித் சர்மா ஆன் ஸ்ட்ரைக். சுப்மன் கில்லுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இந்த பந்து கோலி மாதிரியே இவரும் முட்டை போடாம இருந்தால் Tell you what, that previous delivery must be playing in the batsman's head. என்னதான் நடக்கும்? ஆனா காப்பிரைட் கொடுத்திருக்காங்க. And straight into the crowd for a six. தெரியல, இருந்தாலும் நான் குரல பாட்டு நல்லா இருக்கு. ஒரிஜினல் பாட்டாட்டமே இருக்குன்னு சொல்லி காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. அதனால் பாட வேணாம். இது வேற ஓவருக்கு ஓவர் 2 விக்கெட் போயிடுச்சு இந்த ஓவரில். ஒரு டாட் பால். கோலி முட்டை போட்டு போயிட்டாரு. That brings us to the end of the power play. Fielding captain can now have more fielders outside the inner circle. இப்போது ஒரு பேக் ஃபுட்டில் ஒரு that's good. Not good if you're batsman. பந்தை வாங்கி கொண்டார் சுப்மன் கில். There is a little bit of the surface for the bowlers. It's also good for batting. ஆனா இப்போது பந்தை காணும். Well, the batsman sees that one early, gets into a great position. Got it from the meat of the bat. என்ன தெரியல, ஐபிஎல் மேட்ச் வந்து T20 வேர்ல்டு கப் வர ஆரம்பிப்போது. இது 20 ஓவர் மேட்ச் தான் போடலான்னு இருந்தேன். இருந்தாலும் டைம் பத்தல. ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் தான் இது. இது அவுட் இல்லை, ரன்னோட சலிப்பா நிற்கிறார். Oh, he's thrown it wide. இப்பொழுது ரோஹித் சர்மா ஆன் ஸ்ட்ரைக். இங்கே கமெண்ட்ரி ரூம் காட்டுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் டம்மி. நான் தான் poor running between the wickets, really poor. நாங்க அடிச்சா 6 அடிப்போம். ரன் ஓடி ஒரு டயலாக் பேச விடுறாங்களா? பந்து எடுத்து நெஞ்சு மேலேயே தூக்கி போடுறாங்க. Tell you what, the slow ball won't be a bad option on this pitch. ரோஹித் சர்மா பாவம், மறுபடியும் பந்தை காணும். இப்போது எங்க பந்து இருக்கு என்று தெரியவில்லை. பந்தை எடுத்து கொண்டு வரதுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகும் என்று தெரியவில்லை. கூட்டும் போது ஆயமா ஏது பார்த்து எடுத்து வைக்கட்டும். அடுத்த பந்தையும் காணாமல் போக வைப்போம். ரோஹித் சர்மா பேட்ல பட்டுச்சுனாலே 6 தான் போகுது. இன்னும் ஒரு 4 கூட அடிக்கல ரோஹித் சர்மா. ஏன்னா எல்லாம் 6.
ஒரு டாட் பால் 2-3 டாட் பால் விட்டுட்டு எல்லாம் சிக்ஸாக தெரிக்க விட்டு கொண்டு உள்ளார் ரோஹித் சர்மா. சபா இப்போ தான் லீவ் விட்டுக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ போட வந்தா இங்கேயும் பைசாட்டுக்க எங்கேயும் மேக்ஸை காமிச்சு கடுப்பேற்றுறாங்க. ஆனாலும் இது வேறு அது வேறு, இது டைம் இது பேசிக்கிட்டே விட்டுற போகிறேன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கில் பேட்லேருந்து நான் வேறு கேள்விட்டே இருக்கிறேன். Batters need to start taking a few risks now. Scoring rate at the moment is a crawl. யார் என்ன ரன் அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது பாடியில் வாங்குவாங்களா இல்லை 6 ரன். Very well struck. Nobody's going to catch that. இந்த ஓவர் கெயிலோட 50 பதிப்பாரா? பதித்தாலும் பதிக்கலாம். ஹர்திக் பாண்டியா இறங்கி அடுத்தது வரப்போறவர் ஹர்திக் பாண்டியா விக்கெட் விழுந்தால் தான் 6 போனால் பந்து போறவர் யார் என்று தெரியவில்லை. இவன் யார் என்று தெரிகிறதா? இன்னும் ஒரு ரன் எடுத்தால் சுப்மன் கில்லோட 50. அடுத்தது எல்லாமே ரோஹித் சர்மா. இப்பொழுது ஒரு 6 அடித்து இவங்க 100 ரன் 5 ஓவரில் எடுக்க யாராலேயாவது முடியுமா? ஆனால் என்னால் 7 தான் எடுக்க முடியும். நிஜத்தலனா கோழி மாதிரியே முட்டு போட்டுருவோம். கில்லோட 55 ஆஃப் செஞ்சுரி பதித்து விட்டார். 3-4-7-6. இப்போது ஃபீல்டிங் அருமையாக செட் பண்ணியிருக்கிறார்கள். ஆனாலும் பந்து பவுண்டரி லைனை தாண்டி கொண்டே தான் இருக்கும். காலில் போட்டால் 4 கிலோமீட்டருக்கு அடிப்பார் ரோஹித் சர்மா. Oh my God. பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் கில் இருக்கிறார். காலில் போட்டால் 4 கிலோமீட்டருக்கு அடிப்பார். ஒன்றும் பெரிய விஷயம் தான். அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மா 50 அடிக்க போகிறார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். 32 எல்லாம் 6 அடித்தால் தான் முடியும். இந்த பந்து அகைன் ஒரு 6. 65 ரன். என்ன போட போச்சு? ஓ மை காட். ரன் ஓடுமா? ரன் கேன்சல். ரோஹித் சர்மா 50 பதிக்க முடியாமே போச்சு. ஓவர் லாஸ்ட் பால் வேற. சிங்கிள்ஸ் ஓடி மறுபடியும் கில்லே ஸ்ட்ரைக்குக்கு செல்கிறார். சரி, ரோஹித் சர்மா ஒரு 2 டாட் பால் விட்டா 50 அடிக்கிறது கனவாக போயிடும். அதனால் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் வேணாம். பாதி ரன்னுக்கும் மேலே நம்ம கில்லே நின்று அடித்து கொடுத்திருக்கிறார் ஃபார் இந்தியாவிற்கு. ஒரு 6. காலில் போட்டால் 4 கிலோமீட்டருக்கு எப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பார் கில். Very important to keep wickets in hand. ஃபீல்டிங் செட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அகைன் ஒரு 6. இந்த ஓவர் மட்டும் 6 அடித்து ரவீந்திர ஜடேஜா ரெக்கார்டை பீட் பண்ணுவாரா? என்ன வேண்டாம் நடக்கலாம். ரீப்ளே எல்லாம் பார்க்குவதற்கு டைமே இல்லை. ஏனென்றால் எல்லா பந்தும் 6-6 போய்கொண்டு இருப்பதால் ரீப்ளே பார்த்து கொண்டே இருந்தால் என்று சொல்ல வந்தேன். டாட் பாலே போயிடுச்சு. ஸ்ரீநாத் சபரி எல்லாரும் ராஜஸ்தான் கிட்ட அது என்னன்னு தெரியல. சர்மான்னு வந்துச்சுன்னா விக்கெட் 5 விக்கெட் போயிடுச்சு. சர்மா கிட்டலாம் 5 விக்கெட். மும்பை ஃபேன் யாரும் நேற்று தோற்று போச்சு. 6 ஓவரில் 60 ரன். ஸ்ட்ரைக் ரேட் 10 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஆனாலும் மேன் ஆஃப் தி மேட்ச். ஓ வாட் ஏ ஸ்டாப். ரன் ஓடணுமா? ரன் ஓடுறதுக்கு வேறு சலுப்பாக இருக்குது. இப்போ ரோஹித் சர்மா ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் பாலை அடித்து 6 அடித்து முடிப்பாரா?
இதுதான் Last லாஸ்ட் ball பால். coming up. 110 ரன். அது 5 ஓவரில் அடிப்பாங்களா? அடித்து விட்டார்கள். Wow, he picked the 110 balls ரன் of that one. 5 ஓவரில். இதே 20 ஓவர் மேட்சாக இருந்தால் End of ரன் the first 400 inning won't be போயிருக்கும். long before we ஸ்ட்ரைக் resume ரேட் this thrilling பார்த்தோம் contest. என்றால் ஒரு ஓவருக்கு 12.5 ஸ்ட்ரைக் ரேட்டு 12.5 என்னமோ ஸ்ட்ரைக் ரேட் போகுது. பவுலிங் ஒரே ஒரு டக் அவுட்டு, 2 பந்தில் சூரியகுமார் யாதவ் 6 ரன். 2வது பால் அவுட் ஆயிட்டாரு. ஓகே, இப்போ பேசிக்கிட்டே இருக்காம அடுத்தது பவுலிங் போடுவோம். யாரை வச்சு போடலாம்? ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் போடலாம்ல? ஓ மை காட், Fielding side looks ஒரே warmed up and ஒருத்தங்களே ready to 2 ஓவர் போடக்கூடாது தொடர்ந்து. pace bowler into the கோலி முட்டை போட்டு போயிட்டார் 2 பந்தில். மீதி சுக்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் இருந்து எங்கேயோ அடித்து கொண்டுள்ளார்கள். இப்பொழுது இங்கே இருந்து bowler has the new பும்ரா ball. பவுலிங் Set போட to போகிறார். go for the first ball of the innings. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் எங்கே போக போகுது என்று தெரியவில்லை. என்னதான் நடக்கிறது? டாட் பால். ஃபர்ஸ்ட் பந்தை டாட் பால் வச்சிருக்கிறார் Get extra bounce by bowling நம்ம cutters on this. ஜஸ்பிரீத் பும்ரா. மும்பையோட 2வது முதுகெலும்பு பும்ரா பவுலிங்கில் Shot for a single. குயிக் சிங்கிள் ஓடி இருக்கிறார்கள். இருந்தும் பிரயோஜனமில்லை. இப்பொழுது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ள வருகிறார். இப்பொழுது என்ன நடக்க போகிறது? எல்பிடபிள்யூ அவுட் ஆவார்களா? ஆனாலும் ஆகலாம், ஆகாட்டியும் போகலாம். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு சைடு மாத்தாம போட்டிருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸ்ட்ரைட் டு தி பவுலர். இந்த பக்கம் ரைட் சைடு வந்துக்கலாம். நல்லா லெக் பிஃபோர் விக்கெட் எடுக்கிற மாதிரி, எல்பிடபிள்யூ எடுக்கிற மாதிரி அங்கேயே வச்சுப்போம். அதுக்குள்ள பேட்ஸ்மேன் நவுந்துக்கிட்டே இருக்கிறார். இங்கே ஒரு 4. பவர் பிளே முடிகிற வரைக்கும் தான் உங்களால் 4 அடிக்க முடியும். அதுக்கு மேலே பந்தை ரன்னே நினச்சி பார்க்கக்கூடாது. அப்படி ஃபீல்டிங் செட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பந்து எங்கே போக போகிறது என்று தெரியவில்லை. பேட்ஸ்மேன் நவந்து விட்டார். இப்பொழுது அடிப்பாரா? அடித்து விட்டார் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். பட் ஆனாலும் ஒரு ரன் அடித்தாங்க. கொடுமையாக இருக்கிறது. நியூசிலாந்து 26 பந்தில் 106 ரன் அடிக்கணும். இப்போ 2 டாட் பால் விடுறாங்க. ஒவ்வொரு டாட் பாலும் இந்த இப்படி மேட்சை காலி பண்ணிடும். ஸோ நியூசிலாந்து கன்ஃபார்ம் தோற்க போகிறாங்க என்று தோல்வி பும்ரா பவுலிங்கில் தெரிகிறது. பும்ராவோட ஓகே, அடுத்தது பவுலிங் யாருக்கிட்ட கொடுக்க போகிறோம் என்றால் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா யார்கிட்ட கொடுக்குறார்கள் என்று பார்ப்போம். 4 ஒரு ஓவரில் 2 ரன் தான் வந்திருக்குது. அதுக்கு காரணம் பும்ரா பவுலிங். இப்போது யாரை இருக்கலாம்? பட்டேலாக இருக்கலாமா? லைட்டாக நல்லா பேட்டிங்கில் நம்மளை ஜெயிச்சு கொடுத்த சுக்மன் கில்லை இறக்குவோம். நம்மளோட உள்ள வந்துட்டார் சுக்மன் கில் பவுலிங் போட போகிறார். பேட்ஸ்மேன் பவுலிங் போட்டு பார்த்துருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, அது விக்கெட் எடுத்து பார்த்துக்கிறீங்களா? என்ன டாப் ஸ்பின்னா தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டேனே. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இவங்களாட்டம் இருக்கிறவங்களுக்கு பவுலிங் வச்சிருப்பேன். ஒரு ரன் ஓடிட்டாங்க. விக்கெட் கீப்பராக யார் நிற்கிறாங்க? டிகேவா கேஎல் ராகுலான்னு தெரில. நான் தான் செட் பண்ணேன். நான் கீப்பிங் மாற்றலான்னு இருக்கேன். டிகே கிட்ட ஆஃப் ஸ்பின் போடுவோம். நல்லா எல்பிடபிள்யூ இன்னும் போல்ட் ஆகும். சுக்மன் கில் 2 ரன் கொடுத்துட்டார் 2 பந்தில்.
கீப்பர் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்னு சொல்லுங்கள். RC24 யாராவது விளையாண்டுவீங்க பார்த்துக்கிட்டு இருந்தால். இப்போ T20 வேர்ல்டு கப் வேறு ஆரம்பிக்கும்போது டாப் ஸ்பின் தந்திரமாக போடுவாரா? பவுலிங் போட்டு விட்டார். ஓ மை காட், இதுவும் ஒரு சிங்கிள். இந்த ஓவரில் வெறும் சிங்கிளாக ஓடிக்கொண்டுள்ளார். ஸ்ட்ரெயிட் குட் த்ரோ, ஸ்ட்ரெயிட் டு ஸ்டம்ப். பவர் பிளே முடிய இன்னும் 3 பந்து தான் இருக்குது. 3 பந்து எடுக்க போறாங்கன்னு தெரியல. Oh my God, again ஒரு சிங்கிள். மேட்ச் ஜெயிப்பார்களா என்று தெரியவே இல்லை. ரன் ரேட், ரிக்கவர்ட் ரன் ரேட் எங்கேயோ இருக்கு. இவங்க அடிக்கிறது எங்கேயோ இருக்கு. இந்த 2 பால் டாட் பால் விடுவாங்களா? சுக்மன் கில் பவுலிங்கில் ஒரு விக்கெட் போகுமா? விக்கெட் போகவில்லை. ஒரு ரன் சிங்கிள். இட்ஸ் அ சிங்கிள். ரன் ரேட் 9.5 வேணும். இப்போதைக்கு இந்த பந்து சிங்கிள் எடுத்தாங்கன்னா 9.5 வேணும். அடுத்தது பந்து யாருக்கிட்ட கொடுக்க போறோன்னா பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா. அகைன் ஒரு சிங்கிள். எல்லா பவுண்டரி ஸ்ட்ரைட் ஃபீல்டர் இருக்கிறார். 2 ரன் ஓடிவிட்டார்கள். சுக்மன் கில் சூப்பர் பவுலிங். எல்லாம் மஞ்சள் கலர் பந்து, ஒன்று கூட ப்ளூ கலர் பாலில், ஒன்று கூட ஸ்டெம்ப்பு ஒரு பந்து தான் தெரியும். ஓகே, அப்போ அடுத்தது யாருக்கிட்ட பவுலிங் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா யாருக்கிட்ட கொடுக்கலாம்? பும்ராக்கிட்டையும் கொடுக்க முடியாதா? ஜடேஜா கிட்ட கொடுப்போம். ஸ்பின்னர் ARM என்ன பண்ணலாம்? ஓகே, லெஃப்ட் ஆல்ரவுண்டர். ஓ, என்ன மாதிரி போடலாம்? புதுசாக போட்டு பார்ப்போம். விக்கெட்டு வேணுமான்னு தெரியல. என்ன நடக்கலாம்? ஓ, ஒரு 4 இல்லை, வெறும் சிங்கிள் தான். விக்கெட் கீப்பரை மாற்றலாம் என்று பார்த்து முடியல. ஒரு நிமிஷம், விக்கெட் கீப்பரை மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஃபீல்டிங் அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க. ஓகே, லைட்டாக எடிட் சேவ் அண்ட் எக்ஸிட். ஓகே, இப்போ இது 17 பந்தில் 97 ரன் வேணும். இவங்க சிங்கிளாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 ஒரே ஒரு 4 தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ARM விக்கெட் போகுமா? ஓ மை காட், இட்ஸ் a quick. What a fielding, but is 4. It's a 4. Lucky not to have conceded more runs. 4 or 2 runs? Only 2 runs. இது 4ல குட் ஃபீல்டிங் இந்தியா கிட்ட இருந்து. இப்போது எந்த பந்து போடுறது என்று குழம்பி இருக்கிறார் ஜடேஜா. Confidently played. ஷார்ட் பேரு சொல்லல. ஃபீல்டிங் ஓகே. Feel the bowler should be around that good length area more. என்ன பந்து போட்டாலும் சிங்கிளா எடுக்கிறாங்க. ஒன்லி பும்ரா ஓவர்ல தான் ஒரு சிங்கிள். Any top order batsman would have struggled with that one. சூப்பர். And there comes the celebration and the crowd loves it. யாருக்கிட்ட? ஜடேஜா கிட்டயா? Looks frustrated as he takes a long walk back to the pavilion. க்ளீன் போல்டா LBW என்ன பண்ணீங்க? ஸ்டெம்பிள் லைட் மினிட்ஸ்னு தான் நினைக்கிறேன். என்னவா இருந்தா என்ன, ஒரு விக்கெட் ஜடேஜா கிட்ட இருந்து. ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்து இருக்கிறார். இப்பொழுது ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்பை பார்த்து ஒரு பவுலிங். ஓ மை காட், இட்ஸ் a சிங்கிள். கீப்பர் இருந்துக்கிட்ட யாருக்கிட்ட போடலான்னு கூட நான் தான் சூஸ் பண்ண வேண்டியதாக. அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க ஃபீல்டிங் பண்ணுறவங்களான்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் அது ஒரு இது. இப்போது பேட்ஸ்மேன் இறங்கி நவுந்து வந்து ஆடி இருக்கிறார். அங்கே ஃபீல்டரு இல்லை, கீப்பர் ரெண்டு கிட்ட எடுத்து போடணும். கீப்பர் ரெண்டு, ஓ மை காட். கீப்பிங்காக டோனி நிற்க வச்சா எப்படி இருக்கும்? ஆனால் முடியாது. ஆல்ரெடி 25 நிமிஷம் போயிடுச்சு, 3 ஓவர் முடிஞ்சுது. இப்போ பும்ரா கிட்ட ஓவர் கொடுக்கலாம் இருக்கிறான். அடுத்த ஓவர் ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, சபரின்னு சொல்லி, அவங்க ஒருத்தன் மை ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்காக ஹர்திக் பாண்டியா கிட்டே ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா இது 5 ஓவர் மேட்சுங்கிறதுனால ஒரு பவுலர் ஒரு தாட்டி தான் ஓவர் போடணும். ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுப்பாரா? பும்ராவாலேயே எடுக்க முடியாத விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா எடுத்து மும்பையோட குட் பவுலரில் அவரும் சேருவாரா? ஓ மை காட். கீப்பர் ரெண்டு கிட்ட பவுலர் ரெண்டு கிட்ட போடணும். அகைன் ஒரு ஓவர் த்ரோ, ஆனாலும் ஒரு சிங்கிள் தான். ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுப்பாரா என்று பார்ப்போம். குட் ஃபாஸ்ட் பவுலர். ஒன் பிச்சிலேயே கிட்ட போயிடுச்சு. வெறும் 4 ஓவர் 4.5 ஓவரில் 3.5 ஓவரில் வெறும் 20 ரன் தான் எடுத்திருக்கிறாங்க நியூசிலாந்து பவுலிங்கில் தான் மக்கன்னு பார்த்தா பேட்டிங்லேயுமா வெயிட்ட காலை உடைக்கும் என்று பார்த்தார் பவுலர் ரெண்டு கிட்ட. ஓ மை காட், எடுத்து போடவில்லை என்றால் ஹர்திக் பாண்டியா ஹாய் சொல்கிறாரு அனைவருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பேட்ஸ்மேனோட captain would definitely feel let down by the effort. Fielders are expected to support the bowler. ஓகே, சீக்கிரம் விக்கெட் எடுப்போம். ஓ மை காட், கேட்ச்! That's dropped and the ball just slipped through his fingers and there's nothing he can do about it now. அதனால் லேட் ஆயிடுச்சு, சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்பொழுது இன்னொரு பால் ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்டெம்ப் போட்டிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா. விக்கெட்டா? இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு 4 அடிச்சுக்கிறாங்க. செகண்ட் 4 ஃபார் நியூசிலாந்து. செகண்டா தேர்டா 1 தெரியல, 3க்குள்ளே தான் 4 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரன் ரேட்டை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது நியூசிலாண்டுக்கு. இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படியோ நியூசிலாண்டால் ஜெயிக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். குட்டி குழந்தைக்கூட தெரியும் பவுலர் என்றுக்கு. ஓகே, ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் முழுக்க சிங்கிள் தான். இப்போ அடுத்தது போகிறவர் யார் போட்டாலும் சிங்கிள். 2 இப்படி தான் ஓடுறாங்க. இதுதான் நடக்கட்டும். பட்டேல் பட்டேல் இப்போ போகிறவர். ஓகே, ஆல்ரவுண்டர் கொஞ்சம் வேணும். ஏஆர்எம் பவுலிங், குட் ஷாட். வாட் அ ஃபீல்டிங் எஃபெக்ட். அங்கே 3 ரன்ஸ் ஓடி இருக்கிறாங்களா? 2 3 கேள்விக்குறி. 3 ரன்ஸ் ஓடி இருக்கிறாங்க. பட் இந்த ஓவர் முழுக்க அவங்களால 6 அடித்தா கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரன் அடித்து தோக்க வைத்திருக்கிறார்கள் இந்தியா டீம். ஓ மை காட், இப்படி விளையாண்டுருக்காங்க ஓவர் த்ரோவா போட்டு. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு 4 பந்தில் எத்தனையோ ரன் வேணும். சிங்கிளாக ஓடிட்டு இருந்தால் அவங்களால இன்னுக்குள்ளே ஜெயிக்க முடியாது. இது T20 இருந்தால் கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. ஓ மை காட், 1 pitch 4. Good aggressive intent shown by the batsman.
ஓகே அகைன் ஒரு பால். இது ஜஸ்ட் 1-4. போய் எடுத்து போட்டா யாருக்கிட்டே எடுத்து போட்டும். ஓகே ஒரு பெரிய சின்ன வேலையாக போயிட்டு வந்துக்கிறேன். ஓகே என்ன அந்த 2 பந்து போடுறதுக்குள்ள உனக்கு என்ன சின்ன வேலைனா வேலை அவ்வளோதான். அப்புறம் பெரிய பிரச்சனையா? ஓ மை காட் வாட் அ சிக்ஸ்! ஒரு பேட்ஸ்மேன் இது நிஜமாலுமே ஆர்ஆர்ல பட்லர் ஒரு 6 அடித்தார், அதே மாதிரி வந்திருக்குது. கடைசி பால் நான் போட மாட்டேன், நான் நோ பால் போட்டுருவேன். அதுக்குள்ளே மேட்ச் முடித்தா நல்லா இருக்காது. ஓ மை காட், நான் நோ பால் தான் கிளிக் பண்ணலான்னு பார்த்தேன், எங்கேயோ போயிடுச்சு. ஓ மை காட் ஒரு 4. இந்த ஓவர் தான் எக்ஸ்பென்சிவ் ஓவர். பட்டேல் அடுத்தாட்டி பட்டேல் மட்டும் சேர்க்க மாட்டேன். 62 ரன் வித்தியாசத்தில் 5 ஓவர் மேட்ச்சை ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்கோரில் பார்க்கலாம். இப்போ யார் என்ன ஸ்கோர்னு பார்த்துக்கலாம். கில் வந்து 79 நாட் அவுட்டு, சர்மாவும் 24 ரன் நாட் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் 2 பந்தில் 6 ரன்னு அவுட் ஆயிட்டார். கோலி கேஎல் ராகுல் இறங்கவே இல்லை. கோலி வந்து முட்டை போட்டு கிளம்பிட்டாரு, அவர் காணவே காணதில்லை. ஓகே தி மேன் ஆஃப் தி மேட்ச் சுப்மன் கில். எம்புட்டு 100 ஒன்ஸ் 10 100 1000 10,000 lakh 2050. ஓ மை காட் $250,000. உருட்டுனாலும் உருட்டு, இப்படி உருட்டலாமா? ஓகே மேட்ச் தான். ஓ மை காட் சாரி, கோலி இறங்கலை, நான் தெரியாமல் இவரை இறக்கி விட்டேன். ஓகே அவ்வளோதான், வீடியோ முடியுது. டாட்டா.